வேத ஜோதிடத்தில் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளினுடைய அதிபதி ஆவார். இவர் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் பயணம் செய்வார். அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவாராமா. தற்போது சனி பகவான் மீன ராசியில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் சனி பகவான் ஜூலை 2ஆம் தேதி ரேவதி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் நுழைய இருக்கிறாரு. இங்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சனி பகவானுடைய இந்த நட்சத்திர பயிற்சியினுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரர்கள் சனியின் நட்சத்திர பயிற்சியால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறாங்க. இப்போது சனி நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்ட மலையில் நனையக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயும் சண்டையும் சச்சரவுமா இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? திருமண வரன் நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சனி பகவானே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் நுழைவதால் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானதே கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. வேலையில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பதிவு உயர்வு கூட கிடைக்கலாம். சம்பள உயர்வு கிடைப்பதற்கான யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல வளர்ச்சியானது ஏற்பட போகுது. அதோடு சேர்த்து லாபமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமையானது உண்டாக போகுது. அவர்களுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய நேரமாகுங்க. அதே போல் சகோதரர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது நன்மையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன துணிச்சலானது அதிகரிக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, ஆனால் இன்னொரு கிளையை தொடங்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் நுழைவதால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதிர்ஷ்டமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். புதிய வருமான வழிகள் அனைத்துமே திறக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிலைமையானது நன்றாக இருக்க போகுது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க போகுது. நீண்ட கால பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக கிடைக்க போகுதுங்க. பண வரத்தானது திருப்திகரமாக இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கலில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய நேரமாகும். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சாமர்த்தியமாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. வேலைகளை உடனுக்குடன் நீங்கள் செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய நேரமாகும். இதனால் புதிய பதவி பொறுப்புகளானது உங்களை தேடி வர போகுதுங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலுமே விருந்து கேளிக்கைகள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உங்களோடு இருப்பவங்களோடு பழகும்போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் மற்றவங்களிடம் உங்களுடைய ரகசியங்களை சொல்லாமல் தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க.
சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் நுழைவதால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த இடப்பெயர்ச்சியானது சாதகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு வேலையும் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமாகும். பல வழிகளிலிருந்து பணமானது உங்களை தேடி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கடின உழைப்புக்கான பலனானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது. தம்பதிகளுக்கு இடையே இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி அந்யோன்யமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் அதற்குரிய பலனானது நிச்சயமாக கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வேகத்தை குறைத்து கொண்டு விவேகத்துடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கவனத்தோடு நீங்கள் வைக்க வேண்டிய நேரமாகும். பண வரத்தானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகும். பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் நுழைவதால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவானது திறக்க போகுது. எதிர்மறையான எண்ணங்களானது விலகக்கூடிய நேரமாகுங்க. பண பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பணவரத்தானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நிவாரணமானது கிடைக்க போகுதுங்க. நேர்மறையான எண்ணங்களானது அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுதுங்க. மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்பட போகுது. நவகிரகங்களில் அந்த கிரகம் என்றும் நீதி தேவன் என்றும் அழைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தாங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் நன்மை தீமைகளின் அடிப்படையில் பலனாக கொடுக்கக்கூடியவரும் இவர் தான். காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என்று சொல்லப்படுறாரு. மற்ற தெய்வங்களை போல இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியான முறைகளானது இருக்குதுங்க. சில கட்டுப்பாடுகளும் இருக்குதுங்க. சனி பகவான் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதே அளவுக்கு நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவரும் இவர் தாகங்க. நவகிரகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சனி பகவான ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. அவருடைய ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலமானது அமையுமாங்க. சனி பகவானை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிட பழமொழியாகும். அதனால தான் சனி பகவானிடம் எல்லோருமே கொஞ்சம் பயத்தோடு தான் இருப்பாங்க. தெய்வங்கள் கூட சில சமயத்தில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பத்தை அனுபவித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்நாளில் 7.5 ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவங்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து அதற்கு பின்னாடி நன்மைகளை வாரி கொடுப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா அவரவர் ராசிகளின்படி சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி அதற்கு பின்னாடி ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை கொடுப்பாராமாங்க. இதுதான் ஐதீகம் அப்படின்னும் சொல்லப்படுது. சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க தோஷ நிவர்த்தி செய்வதனால சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்து சற்றே அதனுடைய தாக்கத்தை குறைத்து கொண்டு பல நன்மைகளை வாழ்க்கையில் கொடுப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால் 7.5 சனி காலம் ரொம்பவே கஷ்டகான காலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் சனி பகவானுடைய பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே சற்றே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு நம்ம என்ன செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை செஞ்சு காலை மற்றும் மதிய நேரத்தில் எந்த உணவுமே நம்ம சாப்பிடாமல் விரதத்தை கடைப்பிடிக்க வேணுங்க. பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க. மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேணும். அதற்கு பிறகு இரவு நேரத்தில் ஏதோன்னு எளிமையான உணவை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம முடிச்சு கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு இயல் மற்றும் வேக வைத்த சாதத்தை படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நல்ல பலனானது
கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சனி பகவான் வழிபாட்டை செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.